வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜக என்ன இப்படி இறங்கிட்டாங்க, இப்படி ஆயிட்டாங்க, இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அப்படின்னு பாஜகவை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு 3 இன்சிடென்ட் சொல்கிறேன். முதல் இன்சிடென்ட்டு 16ஆம் தேதி சென்னையில் அண்ணாமலை ஒரு பேரணி போனார்ல, அந்த பேரணிக்கு பிஜேபி கவுன்சிலர் உமா ஆனந்தன் அவர்கள் வருகை தந்திருந்தாங்க. பிஜேபியுடைய கவுன்சிலராக இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அண்ணாமலை என்னுடைய பிள்ளை மாதிரி, பிள்ளை ஒரு நிறுவனத்தை தொடங்கினாலோ இல்லை ஒரு இயக்கத்தை தொடங்கினாலோ அம்மாவாக அதை சப்போர்ட் பண்ணுறது கடமை, அதன் அடிப்படையில் தான் நான் இங்கே வந்திருக்கேன், என் பையன் மாதிரி அப்படின்னு உமா ஆனந்தன் பேட்டி கொடுத்தாங்க. இந்த கல்யாண் ராமன் அப்படிங்கிறவர் தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக ஆபாசமாக பேசிக்கிருக்காரு. ஒரு முறை சொன்னார், கட்டின பொண்டாட்டியை கூட விற்றுருவான், கட்டின பொண்டாட்டியை விற்க கூட இவன் தயங்க மாட்டான் அப்படின்னு ஒரு இயக்கத்துடைய தலைவரை ஆபாசமாக இந்த கல்யாண் ராமன் பதிவு போட்டிருந்தார். அதற்கு பாஜகவுடைய கவுன்சிலர் உமா ஆனந்தன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, கடுமையாக எதிர்த்தாங்க. இப்போ இந்த கல்யாண் ராமன் ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு என்ன பேசியிருக்கான்னு தெரியுமா? கட்டின பொண்டாட்டியை கூட அண்ணாமலை விற்க தயங்க மாட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு உமா ஆனந்தன் ஏன் கொந்தளிக்கிறாங்க? உமா ஆனந்தன் அண்ணாமலையுடைய மனைவியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு இந்த கல்யாண் ராமன். இந்த வீடியோவை பலர் ஷேர் பண்ணி, இந்த கல்யாண் ராமன் சிறையில் இருக்க வேண்டியவர், தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக அபியூசிவான லாங்குவேஜை பயன்படுத்திக்கிருக்காரு. அண்ணாமலையுடைய மனைவி, அண்ணாமலையுடைய பெற்றோர், இப்போ பிஜேபி கவுன்சிலர் உமா ஆனந்தன், இவர்களை பற்றி தொடர்ந்து வல்கரா பேசிக்கிருக்காரு. பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க அப்படின்னு பொதுமக்களை குரல் எழுப்புறாங்க. இப்போ தமிழக பாஜக இதை ஏன் வேடிக்கை பார்த்துக்கிருக்கு? கல்யாண் ராமன் பிஜேபியில் இருக்கார், இன்னும் தமிழக பாஜகக்குள்ள. பிஜேபியுடைய சிட்டிங் கவுன்சிலரை இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசினதுக்கு நயினார் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாரு? கேள்விக்குறி தான். அடுத்தது மேஜர் மதன்குமார் இருக்கார்ல, நம்ம நாட்டுக்காக எல்லையில் சேவை செய்து இராணுவத்திலிருந்து ரிட்டையர் ஆனவர். அது மட்டும் இல்லை, பல இராணுவ வீரர்களை உருவாக்குறாரு, இராணுவ வீரர்களாக இளைஞர்களை தயார் பண்ணுறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் சமீபத்தில் அவர் எழுதின ஒரு புத்தகத்தை அண்ணாமலையை வச்சு அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ண வச்சார். அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறவர். அந்த ஒரே காரணத்துக்காக இப்போ தமிழக பாஜக கும்பல் மேஜர் மதன்குமார் அவர்களை டார்கெட் பண்ணி தேவையில்லாமல் வம்புக்கு இழுக்கிறாங்க. கன்னியாகுமரியை சேர்ந்த தமிழக பாஜகவுடைய சோசியல் மீடியாவில் மாவட்ட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஜெகன் அப்படிங்கிறது அவர் பேருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, ஆர்மியில் சப்பாத்தி சுட்டவரெல்லாம் மேஜரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. இராணுவ வீரரை எப்படி கொச்சைப்படுத்துறது பார்த்தீங்களா? சப்பாத்தி சுட்டவரெல்லாம் மேஜர்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ் ஆர்மி பர்சன், ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியை இப்படியா பேசுறது? தேசப்பட்டுங்கிறீங்க, பாரத் மாதா கி ஜெய்ங்கிறீங்க, ஒரு இராணுவ வீரரை, ஓய்வு பெற்ற இராணுவ வீரரை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட தெரியாதா தமிழக பாஜக கும்பலுக்கு? தமிழக பாஜகவாக இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும், திராவிட பாஜகவால் மாறிடுச்சு, தெரிகிறது கஷ்டம்தான் அப்படின்னு பலர் கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்களை ஷேர் பண்ணுறாங்க. மூணாவது ஜேபிசி ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் அண்ணாமலை சமீபத்தில் டிவிகே மினிஸ்டர்ஸுடைய ஆடியோ இருக்குது, சிஎம் விஜய் தனக்கு கீழே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸை நல்வழிப்படுத்தணும், கரப்ஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, உடனே அவங்கள சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அதை விமர்சனம் பண்ணியிருக்காரு ஜேபிசி ஸ்ரீராமன். அதுக்கு ஒரு பிராமணர், அவர் நயினார் நாகேந்திரனும் டிவிகே மினிஸ்டர்ஸ் பற்றிய லிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னார், அதுக்கு இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஒரு பிராமணர் கேள்வி கேட்க, உடனே இந்த ஜேபிசி ஸ்ரீராம் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள், டே பாப்பாம் பயலே, என்னது டே பாப்பாம் பயலே, இந்த 420 பற்றி சீக்கிரம் நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்னு இந்த ஜேபிசி ஸ்ரீராம் எழுதியிருக்காரு. டே பாப்பாம் பயலேவான், கேஸ்ட்டை பற்றி இதில் இழுக்கணும் அப்படிங்கிற ஏதாவது அவசியம் இருக்கா? அதுலேயும் பாப்பா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பெரியாரிஸ்ட்டு, கி வீரமணி இவங்க தான் பயன்படுத்துவாங்க. திராவிட ஐடியாலஜி இருக்கிறவங்க தான் இந்த பாப்பா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சேம் வேர்டை ஜேவிசி ஸ்ரீராம் பயன்படுத்துகிறாரு. இதுதான் இன்னைக்கு தமிழக பாஜகவுடைய லட்சணம். அண்ணாமலை வெறுப்பு அப்படிங்கிறதுல பீக்கில் இருக்காங்க. அண்ணாமலை மேலே இருக்கக்கூடிய ஈகோ காரணமாக எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறதே தெரியாமல் தரிகெட்ட நிலைமையில் தமிழக பாஜக போய்க்கு இருக்கு. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு கார் ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்க,
ஒரு வீல் பார்த்தீங்கன்னா அருந்து அங்கிட்டு ஓடும்ல, கலண்டு ஓடும்ல, அது மாதிரி இன்னைக்கு தமிழக பாஜக ஓடிக்கு இருக்கு. தேசிய அளவில் இதனால பிஜேபிக்கு கெட்ட பேர் தான். பாஜக மேலிடம் தான் தமிழக பாஜக கும்பலை திருத்தணும். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.